இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகின்றோம். இன்னைக்கு மனப்பாடமாய் அருமையான சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வாசித்ததில், மகிழ் வாசித்த இதில் சொன்ன அந்த மனப்பாட வசனத்தில் ஒருவரை ஒருவர், அல்லேலூயா, ஒருவருக்கு ஒருவர், அல்லேலூயா, அதுதான் இன்னைக்கு செய்தியே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கே பிரியமானவர்களாய் இராமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாம் தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கின்றோம், இன்றைக்கி நம்ம தனித்து இருப்பதை நாம் விரும்புவதில்லை. இன்னைக்கு வயதானவர்கள் சொல்லுகின்றதானே, நம்முடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு கூட கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர்கள் சொல்லுகின்றதான காரியம், தனித்து இருக்கிறேன். அல்லேலூயா. சில கிராமங்களுக்கு கிராம ஊழியம் சொல்லும்போது நாங்கள் பார்க்கின்ற காட்சி அதுதான். பல வீடுகள், நல்ல பெரிய பெரிய வீடுகள், வசதியான வீடுகள். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கல்யாணமாகி வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. வயதான சகோதரனோ சகோதரியோ தனித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாருடன் இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் யாருடன் இருக்கிறது? அல்லேலூயா. இன்றைக்கி சில நேரங்களில் நம்ம சொல்லிடுவோம், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, ஒத்தாசையும் எனக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் பிரச்சனைகளை நாம் கடந்து போகும்போது ஏதாவது யாராவது ஒருவருடைய துணை நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கின்றது. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கினார். நான் அடிக்கடி சொல்கின்றது போல, திருமண ஆராதனைகளில் சொல்கிறது போல, நிச்சய நிகழ்ச்சிகளில் சொல்கிறது போல, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தவர், நல்லதல்லன்னு சொன்னது எதுன்னா மனுஷனை பார்த்துட்டான். அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை. இங்கே இருக்கின்றதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இன்னும் திருமணமாகாத சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, வேதத்தின்படி நீங்கள் திருமணம் செய்வது அது வேத ஒழுங்கு. அல்லேலூயா. அதில் சில என்ன சொல்கிறதுனா, தவிர்க்க முடியாத அன்னகர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்று ஒரு லிஸ்ட் இருக்குது. அல்லேலூயா. அதற்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் திருமணம் யாவருக்குள்ளும் எப்படிப்பட்டது? கனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பார்த்துட்டு நல்லதல்ல, ஏற்ற துணை உனக்கு வேணும் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பார்க்கின்றோம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது எப்படிப்பட்ட காரியம்? நலமான காரியம் என்று பிரசங்கியிலே 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கின்றோம், இன்னைக்கு நாம் ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்றால் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தின்படி நம்ம பார்த்தோம்னா ஒருவருக்கொருவர் நாம் அவயவங்களாக இருக்கிற வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கு பார்க்கின்றோம், 27வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். இங்கே பார்க்கின்ற, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே நம்ம எப்படியா இருக்கிறோமா? யாரை குறிச்சுனா சபையில் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. பார்க்கின்றோம், நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து தான் இருக்கின்றோம் என்பதை இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றதை குறித்து பார்க்கின்றோம். அல்லேலூயா. பார்க்கின்றோம், அப்படியானால் நாம் எப்படியாய் நாம் கட்டப்பட வேண்டும்? நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எபேசியரில் 2வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக என்ன செய்கிறது? எழும்புகிறது. அல்லேலூயா. யார் மேல? கிறிஸ்துவின் மேல மாளிகை முழுவதும் எப்படியாய்? இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் என்ன ஆலயமாக? பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு, அல்லேலூயா, கிறிஸ்துவின் மேல நானும் நீங்களும் ஆவியினாலே
தேவனுடைய வாசஸ்தலமாக என்ன செய்யப்பட்டு வருகிறோம்? கூட்டி கட்டப்பட்டு நாம் வருகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பார்க்கின்ற இந்த கடைசி நாட்களில் இசைவாய் என்ற வார்த்தைக்கு எதிராகத்தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இசைவற்ற ஒரு தன்மை இன்றைக்கு பார்க்கின்றோம். ஜனங்களுக்குள்ளே போட்டி, பொறாமைகள், பார்க்கின்றோம் பிரிவினைகள் எல்லாம் இன்னைக்கு மலிந்து கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டோம் நம்ம. அல்லேலூயா. என்னாரு? போட்டி, பொறாமைகள், அது மாத்திரமல்ல பிரிவினைகள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உலகத்தார் அப்படி இருந்துட்டு போலாம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க வாயிலிருந்து மற்றவங்களை பார்த்து கொடா கொடியாய் பெருகுவாயாக என்ற வார்த்தை என்ன செய்யாது? வராது. ஆனால் வேதத்தில் பார்க்கின்றோம், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிகள் என்று சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படியா இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. முதலாவது பார்க்கின்றோம், ஒருவருக்கொருவர் நம்ம செய்யக்கூடாதது என்ன என்பதை ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போறோம். என்னது? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவருக்கொருவர் செய்யக்கூடாதது என்ன? அல்லேலூயா. அப்ப யாக்கோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் என்ன செய்யாதீங்க? விரோதமாய். முறையிடுதல்னா என்னது? கம்ப்ளைண்ட் சொல்றது. இந்த கம்ப்ளைண்ட் சொல்றது எங்க அதிகமாக பார்க்க முடியும்? ஸ்கூல்ல பிள்ளைங்க நீங்க பார்த்தீங்க. அதுலேயும் ஒரு சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் தொட்ட 90க்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இங்கே பார்க்கின்றோம், இன்றைக்கு நம்ம அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல யோசித்தேன், குழந்தைத்தனமாக சேட்டை பண்ணேன். இன்றைக்கி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிற வீட்டில் மாப்பிள்ளை எப்படி? மாப்பிள்ளை குழந்தைங்க என்ன பொண்ணை கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. மாப்பிள்ளை குழந்தைன்னா அப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது? பொண்ணு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் குழந்தையை போல இருந்தேன், ஆனால் இப்போ புருஷனான போதோ குழந்தைக்கு கேட்ட காரியங்களை நான் என்ன செஞ்சுட்டேன்? விட்டு விட்டேன். அல்லேலூயா. இங்கே பார்க்கின்ற இந்த வசனத்தில் ஒருவருக்கொருவர் விரோதமாய் நீங்கள் என்ன செய்யாதீங்க? முறையிடாதிருங்கள். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. யாரும் யாரை குறித்து என்ன செய்யக்கூடாது? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? இருக்க முடியும். அல்லேலூயா. இருக்க முடியாததை வேதம் நமக்கு என்ன செய்கிறது? இல்லை, போதிக்கிறது இல்லை. ரெண்டாவது, நம் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடாதது என்ன? யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமா என்ன செய்யாதீங்க? பேசாதிருங்கள். அல்லேலூயா. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், ஒருவருக்கொருவர் விரோதமாகவும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது, விரோதமாக பேசவும் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதே அதிகாரத்தில் அடுத்த வசனத்தின் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு 12வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா வாசிங்க. அண்டர்லைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அண்டர்லைன் கூட பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு, யாரையாவது குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம், அல்லேலூயா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும். போதும். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் வருது. அதில் முதல் காரியம் என்னன்னா, அல்லேலூயா, வீண் புகழ்ச்சியை விரும்பாம. அடுத்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கின்ற பகுதி என்னன்னா, ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்களே. சிலருக்கு பொழுதுபோக்கே என்னதான்? நல்லா சொல்லுங்க. கேட்டா சும்மா விளையாடுறேன். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்டாமல். சண்டையை கிளப்பி விடுகிறவன் என்று வேதத்தில் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. யாரு? சண்டையை கிளப்பி விடுகிறவன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தக்கூடாது. அதே வசனத்தில் அடுத்து, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். 4 காரியங்கள், அல்லேலூயா, செய்யக்கூடாதவைகள். ஒன்று, விரோதமாக முறையிடாதீங்க, விரோதமாக பேசாதீங்க. அடுத்து என்னது? கோபம் ஊட்டாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இது செய்யக்கூடாதவைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். சரி, இப்போ செய்ய வேண்டியது என்ன? அல்லேலூயா, செய்ய வேண்டியது என்ன? அல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி, கடைசி பகுதி. ரோமர் 12:10. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர், நல்லா சொல்லுங்க, கனம் பண்ணுறதுன்னா என்னது? கனம் பண்ணுறது தான். அல்லேலூயா. மதிப்பு கொடுக்கறது. அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, முதிர் வயதானவர்களுக்கு முன்பாக, நரைத்தவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணுமா? எழுந்து நிற்க சொல்கிறாங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி? கால் மேல் கால் போட்டுக்கிட்டு, கால் ஆட்டிக்கிட்டு, அவங்கள ஏதாவது வேலையை எடுத்துகிட்டு, உங்களுக்கு தான் வேலையே இல்லை. எப்படி சொல்கிறது? உங்களுக்கு தான் சும்மா தானே இருக்கிறீங்க, இதை செஞ்சா என்ன? அல்லேலூயா. பார்க்கின்றோம். கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? இது எப்படி மாறும்னா, அவங்க எனக்கு பிரைஸ் லாட் சொல்கிறதில்ல, நான் அவங்களுக்கு என்ன செய்கிறதில்ல? சொல்லுங்களே, நீங்கள் நல்லவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க பிரைஸ் லாட் சொல்கிறாங்களா இல்லையோ, நீங்கள் என்ன செய்யுங்க? அதுதான் முந்திக்கிறது. அல்லேலூயா. நான் சிலரை பார்த்துருக்கிறேன். சிலர் உங்களை கனம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? இதனால் என்னென்ன, கனம் பண்ணாததுனால ஒழுங்காக இருக்கிறவங்கள என்ன செஞ்சிடுறாங்கன்னா, கனம் பண்ணுறதுல விழுந்துடுறாங்க. நீங்கள் பிரைஸ் லாட் சொன்னீங்கன்னா பதிலுக்கு அவர்கள் என்ன செய்யணும்? வாயத்தை நான் அப்படித்தான் நான் எதிர்பார்க்கறது உண்டு. அல்லேலூயா. சில கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட சில என்ன தெரியுமா சொல்லுங்க? என்ன ஜப்பானில் இருக்கிறோமா, சீனாவில் இருக்கிறோமா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி தலையை நம்ம வெட்டிக்கிட்டு போகிறது அப்படி என்னன்னு கேட்டால் கனம் பண்ணுறாங்களாம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு நல்ல ஒரு கலாச்சாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தமிழ் கலாச்சாரம் நல்ல கையெடுத்துக்கு என்ன செய்யுங்க? கர்த்தர் ஒன்று தமிழில் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர். அல்லேலூயா. அல்லது பிரைஸ் தி லார்ட் இருக்கவே இருக்கு நமக்கு. அல்லேலூயா. தமிழை காட்டிலும் நம்ம சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இனி நான் கவனிக்க போகிறேன், எத்தனை பேர் நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது இதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அந்த நாட்களில் பெற்றோர்கள் செஞ்சாங்க. அல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாயில் என்ன, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. கொலக்கட்டைன்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்படியா, எந்த கடையில் வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. கடையிலேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் உண்மை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? கனம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லு, கையெடுத்து சொல்லு, இது பண்ணு, கும்பிட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்லு. அல்லேலூயா. எந்திரி, அவங்க வர்றாங்க. அல்லேலூயா. அப்படி கனம் பண்ணுகிறதுக்கு என்ன சொல்லணும்? ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறதுல என்ன செய்யுங்கள்? முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வராது எனக்கு இன்னைக்கு செய்திக்கு வராது, எனக்கு தெரியும். ஆதரவு கிடைக்காதுன்னு கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருப்பார்னு வாக்கு பண்ணிட்டார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கணும், ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? கனம் பண்ணுவதில் என்ன செய்யுங்கள்? முந்திக் கொள்ளுங்க. நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்னையிலிருந்து நான் கர்த்தருடைய பிள்ளைகளை, வயதில் மூத்தவர்களை, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்களை கனம் பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்ல கிடையாது. வயதில் முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்து நீங்க பார்க்கின்றோம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பார்க்கின்ற ரோமர் 15வது அதிகாரம், இதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே பார்க்கின்றோம், கிறிஸ்து என்னையும் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையா இருக்கும்படி என்னை என்ன செஞ்சிருக்கிறார்? அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நம்ம என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி என்ன செய்யாதான்? வரம் கொடுக்க மாட்டாங்களாம். ஆண்டவர் ஏற்றுக்குவார். ஆனால் ஆண்டவரை பின்பற்றிக்கிட்டு தானே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறது இல்லை? ஏற்றுக்கிறதுக்கு என்ன இல்லை? இன்னைக்கு ஆயத்தமாக இல்லை. ஹல்லேலூயா. பார்க்கின்றோம், ஒருவரை ஒருவர் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு முக்கியமானது, எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அதுவும் இல்லையா? ஒரே வார்த்தையில் முடிச்சு, எதுக்கு இந்த பாஸ்டருக்கு முன்னாடி கையை தூக்கிக்கிட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டு? ஹல்லேலூயா. ரொம்ப ஞானமாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எடுத்து வாசியுங்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தின் நடுப்பகுதியில், யாக்கோபு 5:16 வசனத்தின் நடுப்பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. எனக்கே ஜெபம் பண்றது இல்லை பாஸ்டர், நான் எப்படி மற்றவங்களுக்கு ஜெபம் பண்றது? ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு இல்லையே சொல்லுங்களே. நீங்கள் இங்கே இருக்கிறீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, நான் பாட்டுக்க இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லல. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெப மாடலில் நமக்காகவும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார், நம்முடைய தேவைகளுக்காகவும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மற்றவர்களுக்காகவும் நானும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ பார்க்கின்றோம், யோபு குறித்து பார்க்கின்றோம். யோபுக்கு பிரச்சனை, நெருக்கம், இழப்பு, ஹல்லேலூயா, பலவீனம். ஆனால் யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தாராம்? வேண்டுதல் செய்தார். தன் சிநேகிதருக்காக என்ன செய்தார்? வேண்டுதல் செய்தார். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சிறையிருப்புகள் இருக்கு. ஹல்லேலூயா. சில தடைகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது. அதிலிருந்து வெளியில் நீங்கள் வரணும்னா, ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை தாங்க கேட்கணுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவார், சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருவார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக, நீங்கள் 42:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், மனைவி கணவனுக்காக ஜெபம் பண்ணணும், பெற்றோர்கள் யாருக்காக? ஆனால் பிள்ளைகள் யாருக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க? சொல்லுங்களே, சத்தமாக சொல்லுங்க. எல்லார்ட்டையும் ஒரு சின்ன பேப்பரு துண்டு சீட்டை கொடுத்து, உங்கள் அப்பாவுக்கு இல்லாட்டி உங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கியா? ஞாபகம் இருக்கா? ஜெபம் பண்ண ஞாபகம். நிறைய பேர் எம்டியாகவே போட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம், வாசிக்க வேண்டாம். ஆதியாகமத்தில் 25வது அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கு தன் மனைவிக்காக அவன் விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. சில நேரம் பாஸ்டர்மா என்கிட்ட கேட்பாங்க, ஏங்க எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா
அடுத்து சொல்லுவாங்க, நீங்கள் சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் யாருக்காக ஜெபம் பண்ணணும்? பெற்றோருக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஒருவருக்காக ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்து ஒரு முக்கியமானது, கல்வாரி பாடுகளை தியானிச்சிட்டு இருக்கிறோம். முதல் வசனம் என்னது? ஆண்டவர் சிலுவையில் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை, ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, நம்ம எல்லாம் பேதுரு போல, அல்லேலூயா, கர்த்தருடைய அவரோடு கூட இருந்தவங்க, இன்னும் ஒருத்தன் காதை வெட்டினான், இன்னொருத்தன் அக்கினியை இறக்கட்டுமா, பட்சிக்கட்டும், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அனுமதி கொடுங்க, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நீங்கள் கொலோசியர்கள் நிறுவத்தில் 3வது ஒரு முக்கியமான ஒரு வசனம், 3வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கு பார்க்கின்றோம். அடுத்து ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னிங்க. அது எப்படி பாஸ்டர்? அவள் எனக்கு செய்த கெடுதி, துரோகம், அதுல என்னது? மன்னிக்க முடியாத துரோகம் செஞ்சிட்டான். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கணும், மன்னிக்க முடியாத ஒரு பாவம் எதுனா இது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுறது தான். ஆனால் இவங்க ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறாங்க, மன்னிக்க முடியாத காரியத்தை செஞ்சதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையா சிலருக்கு நேராக கடந்து வருது. யாருக்குன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் மன்னிக்க உங்களுடைய மனம் இடம் கொடுக்கலைன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவாக இருக்குது. நீங்கள் சிலரை மன்னிக்காததுனால நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அது தடையாக இருக்குது. அல்லேலூயா. இங்கே பார்க்கின்றோம் அழகா இந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டான, குறை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. அல்லேலூயா. நம்ம குறைய பார்க்க வேண்டாம், எதை பார்ப்போம்? நிறைவு. அவர்களிடத்தில் காணப்பட்டதான நிறைவு. அந்த நிறைவை எப்போ பார்ப்போம்னா, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு பேச்சு இல்லாமல், சுவாசம் இல்லாமல் பெட்டியில் இருக்கும்போது அவங்களுக்கு அப்போத்தான் நிறைவு வரும். அது வரைக்கும் என்ன வரும்? குறைவுகள் தான் வரும். அல்லேலூயா. ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க அந்த நேரத்தில். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதன் பார்க்கின்றோம் குறை உள்ளவன் தான். வேதத்தில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறார், அவனை செம்மையானவனாக உண்டாக்கினேன். ஆனால் அவர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டாங்க, வழி மாறி போயிட்டாங்க. பல்வேறு குறைகள், குற்றங்கள், பாவங்கள் அவங்ககிட்ட இருக்கு, இல்லை என்று சொல்லலை. ஆனால் இங்கே பார்க்கின்றோம் இந்த வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. இன்னைக்கு கர்த்தர் மன்னிக்கலைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்ததுனால நம்ம விலையேற பெற்றதான மன்னிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் அதை ரொம்ப அருமையாக சொல்லுகின்றார். சங்கீதம் 103வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யலை. அல்லேலூயா. பார்க்கின்றோம். அப்படின்னா அவருக்கு முன்பாக யாருமே போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே பார்க்கின்றோம் 2 கொரிந்தியரில் 2வது அதிகாரம்
9 மற்றும் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. 2 கொரிந்தியர். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். இன்னைக்கு சிலர் மன்னிப்பாங்க, ஆனா கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்யறது இல்லை? மன்னிக்கிறது இல்லை. பூர்ண மன்னிப்பு இல்லை, அறகுறையான மன்னிப்பு. அல்லேலூயா. அது திரும்ப எப்படி ஒரு மரம் செத்துனாலும் அதை அதாவது நீரின் வாசனை பட்டு அது என்ன செய்யுமா? திரும்ப தளர்த்து துளிர்த்து எழும்புறது போல மன்னிச்சிருப்பாங்க. திரும்ப அது என்ன செய்யும்னா அது அப்படியே பூத்து காய்ச்சி கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். சரி, எத்தனை தடவை மன்னிக்கிறது? அவன் சும்மா எந்நேரம் பார்த்தாலும் மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க மன்னிச்சுக்கன்றான். மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க மன்னிச்சுக்கன்னு சொல்றான். எத்தனை தரம்? அல்லேலூயா. எத்தனை முறை மன்னிச்சிருக்கிறீங்க நீங்கள் இது வரைக்கும்? டைரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்களா? அல்லேலூயா. எடுத்துக்கங்க, லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை வாசி. நான் முடிக்க போறேன். லூக்கா சுவிசேஷம். உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், யாருக்கு? உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவனை என்ன செய்ய? கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு என்ன செய்வாயாக? அவன் ஒரு நாளில் எத்தனை நாள்ல? நம்ம ஒரு வருஷத்துல ஒரு நேரம் பிரச்சனை பண்ணாலே அதை பல ஆண்டு சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கின்றோம், அவன் ஒரு நாளில் 7 தடவை உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தடவை உன்னிடத்தில் வந்து. நான் இப்போ ப்ராக்டிக்கலாக இது வசனத்தில் சொல்லியிருக்கேன். என்னைய பாருங்க, ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம கூட பிறந்த சகோதரன் இன்னைக்கு வர்றாப்புல, நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டாப்புல, மனஸ்தாபப்படுறாப்புல, சாரி நான் செஞ்சது தப்பு அல்லது பேசினது தப்புன்றாப்புல, நம்ம என்ன செஞ்சிடறோம்? நல்லா சொல்லுங்க. சரி, மனஸ்தாபப்பட்டு என்ன செஞ்சிட்டாப்புல, ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப அதே காரியத்தை செஞ்சுட்டு, டே புத்தீனமாக நான் செஞ்சிட்டேன், என்னைய மன்னிச்சிரு. இப்பயே நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிப்போம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே மன்னித்தோம், திரும்பவும் என்ன செய்கிறோம்? நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இப்படியாய் 3வது முறை, 4வது முறை, 5வது முறை, 6வது முறை, இப்போ எத்தனாவது முறை வந்துருச்சு? அப்படி வந்திருக்கா உங்களுக்கு? நான் கேட்குறேன். இல்லை. ஆனாலும் நம்மளால என்ன செய்ய முடியல? பேசுங்களே, கொஞ்சம் வாங்க. அல்லேலூயா. மன்னிக்க முடியல. உன் சகோதரன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 எதை குறிக்குது? பூர்ணத்தை குறிக்குது. இன்னொரு இதில் பார்க்கணும், 7 70 முறை. அல்லேலூயா. அதுக்கு வேத பண்டிதர்கள் கொடுக்கின்றதான விளக்கம் 7 to the power of 70. நீங்கள் கால்குலேட்டரில் போய் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் நீங்கள் போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்? இன்ஃபினிட்டி வரும். அடங்கவே அடங்காது, எண்ணிக்கையே இல்லை. அப்போ உன் சகோதரனாக இருக்கட்டும், உன் சகோதரியாக இருக்கட்டும், உன்னுடைய நண்பனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவன் செய்த குற்றத்திற்கு மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நீ என்ன செஞ்சுதான் ஆகணும்? சொல்லுங்களே. எங்கே போகணும்னா பரலோகத்துக்கு போகணும்னா அல்லேலூயா என்ன செய்து தான் ஆகணும்? மன்னித்து தான் ஆகணும். அல்லேலூயா. அடுத்து ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியில் 1 பேதுரு 4வது அதிகாரம், ஒருவருக்கொருவர்
உதவி செய்யுங்கள். உதவினா என்னது? ஹெல்ப் பண்ணுறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்மை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்ததை, அல்லேலூயா, என்னது, நம்மால் முடிந்ததை நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த விதத்திலையாவது நீங்கள் பண வசதி இருந்துச்சுன்னா பண வசதி, பணத்தின் மூலமாக உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அல்லது அவங்களுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு செய்யக்கூடியதான மேன் பவர் என்று சொல்லுவாங்களே, அந்த உதவி செய்ய முடிஞ்சுன்னா அதை செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கின்றோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க, நாம் ஜெபம் பண்ணலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இங்க பார்க்கின்றோம், இந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு என்ன செய்யுங்க? யாவருக்குன்னா யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. யாவருக்கு நன்மை செய்யணும். அதுல ஒரு படி மேல யாருக்கு? விசுவாச குடும்பத்தாருக்கு. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? உதவி செய்யணும். இன்னைக்கு செய்தி அதுதான், ஒருவருக்கு ஒருவர். அல்லேலூயா. செய்யக்கூடாத செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்யணும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டது போல, சில ஆண்டுகள் நான் மெயின்லைன் சர்ச்சில் போய் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன். படிப்பு நிமித்தமாய் குடும்பத்தை விட்டு தூர இடத்துல இருந்தது போது, அவங்க ஒவ்வொரு வாரமும் விசுவாச பிரமாண அறிக்கை செய்து கொண்டு இருப்பாங்க. அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? செய்யக்கூடாததை நாங்கள் செய்து வந்தோம், ஆயினும் எங்களுக்கு சுகமே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த விசுவாச பிரமாணம் தெரிஞ்சிருக்கு? என்னது? செய்யக்கூடாததை, அதில் செய்யக்கூடியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்து வந்தோம், ஆயினும் எங்களுக்கு என்ன இல்லை? எங்கிட்ட சுகம் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லிடுவாங்க? இந்த அறிக்கை சொல்லிடுவாங்க, ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்து வந்தோம், ஆயினும் எங்களுக்கு சுகமே இல்லை. அந்த சுகம் இல்லாமலே நீ வீட்டுக்கு போ. அல்லேலூயா. அடுத்த வாரமும் வா, இதையே அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. பார்க்கணும், செய்யக்கூடிய காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமர் அல்லையா சொல்லமா? அல்லேலூயா. எடுத்து அதை மட்டும் வாசி நம்ம முடிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபத்தில் 15வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. ரோமர் 15 முதல் 3 வசனங்கள். நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், யார வீக்கா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. சரீர பிரகாரமாக வீக்காக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியத்தில் சோர்ந்து இருக்கிறவங்களு. சில வாரங்கள், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கர்த்தருடைய பிள்ளை இடத்துல வந்தாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன சிஸ்டர், ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், ரொம்ப சோர்வடைந்து இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இங்கே பார்க்கணும், நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை என்ன செய்யணும்? எத்தனை பேர் விசாரிக்கிறீங்க? இன்னைக்கு விசாரிக்கணும். ஆண்டவர் நம்மளை விசாரிக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச வசனம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சோர்வாக இருக்கிறாங்களா, டல்லாக இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்து, என்ன சிஸ்டர், அதான் சந்தோஷமாக இருக்கிறவங்கள 4 முறை கேட்டு அவங்கள டல்லாக்கிடக்கூடாது. உண்மையாகவே அவங்க சோர்வாக இருக்கிறாங்க, எப்பயும் பார்க்குறத காட்டிலும் ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன செய்யுங்க? விசாரிக்கணும். இங்கே பார்க்கணும், நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய். யாருக்கு பிரியமாய் நடக்கணும்?
பிறனுக்கு பிரியமாய் நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா 3வது வசனத்தில் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்தித்தவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல நான் இருக்கணும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைய ஆண்டவராகிய இயேசு தமக்கே பிரியமாய் நடக்கலை. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் இன்னைக்கு செய்தி அதுதான். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய மாளிகையாய் கிறிஸ்துவின் மேல் நாம் இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அவயவங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற எல்லா அவயவங்களும் அதற்காக பரிதபிக்கும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நான் மற்றவர்களுடைய காரியத்திலையும் நான் கரிசனையாய் ஆண்டவரே நான் செயல்படணும். ஆண்டவரே கேட்ட சத்தியத்திற்கு வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. தேங்க்யூ. நல்ல தீர்மானங்கள் எடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்டு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிப்பது தவறு என்று நான் சொல்லலை, ஆனால் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவைகள் இருக்கு, ஆனால் மற்றவர்களுக்கும் உதவி செய்யும்படியாகத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்யக்கூடாதவைகளை குறித்தும் நாங்கள் செய்ய வேண்டியவைகளை குறித்தும் உடைய வசனத்தின் ஆதாரத்தோடு கூட எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி செய்கின்ற கண்மலையின் மேல் கிறிஸ்துவாகி உண்மையில் கட்டப்பட்டவர்களாக, அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. அந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. நன்மையும் கிருபையும் ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதமும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 அந்த யாவருக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.